பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உடம்புலயே குரு இருப்பதால் என்ன ஏற்படும்னா, அந்த உடம்பு இந்த வருடம் ஃபுல்லாவே சிறு சிறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடிய அம்சங்கள் தான். இப்ப ராசிநாதன் எடுத்துப்போம். ராசிநாதன் புதன் 3ஆம் வீட்டில் மறைகிறார். மறைவு தானே! ஆமா மறைவு தான். எங்க இருக்காரு? சிம்மத்தில இருக்காரு. சிம்மத்தில ஆட்சி பெற்ற சூரியனோட இருக்காரு. 3 கூடியவன் ஆட்சி. ஆட்சி பெற்ற சூரியனோடு இருக்காரு. 3, 6, 8, 12 கிரகங்கள் எப்பொழுதுமே ஆபத்தை தரக்கூடியவை. அவர்களோடு ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்த புதன். அப்படிங்கும்போது வீசிங் ப்ராப்ளம் வரும். பொதுவாவே மிதுன ராசிக்காரங்க பாருங்க, வீசிங் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவங்க கொரட்ட விட்டாங்கன்னா, இவங்க பக்கத்தில தூங்கலாம் முடியாது. அப்படி பயங்கரமா கொரட்ட விடுவாங்க. ஸோ காரணம் என்னன்னா, இந்த நாசில் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு ஸ்கின் இஷ்யூஸும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் அவங்களுடைய ஜென்ரலா இவங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தொற்று என்பது ஏற்படும் இந்த இந்த மாதம். காரணம் என்னவென்றால், ராசிநாதன் கேதுவோடு சேர்ந்த, சூரியனோடு சேர்ந்த யாரு? புதன்.